வணக்கம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட். எந்த நாட்டு பாஸ்போர்ட்டுக்கு கூட நாடுகள் பிரயாணம் செய்ய முடியும் என்ற பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்ற ஈழ தமிழருக்கு இந்த வீடியோ கூடுதலாக பிரயோஜனப்படும். அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறோம். எங்களை சொந்த நாட்டை விட்டு வேற நாடுகள் ஓகே, எங்களுக்கு சொந்த நாடு நான் சொல்ல வர்றது நீங்க இப்ப இருக்கிற நாடுகள் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு சொந்த நாடு. உங்களோட பிள்ளைங்க பிறந்தபடியால் அது அப்படியே உங்களுக்கு சொந்த நாடு தான். அப்ப உங்களோட நாட்டு நீங்க இருக்கிற நாட்டுங்க அந்த பாஸ்போர்ட் வலூட் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செய்ய சொல்லி ஒரு பேஸ்புக் நண்பர் தான் அவர் எழுதினார். இப்படி ஒரு வீடியோ செய்யுங்க. ஓகே, அவர்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்க வலூட்டான பாஸ்போர்ட், அதாவது கூடுதலான நாட்டுக்கு போகக்கூடிய பாஸ்போர்ட் எந்த நாட்டு பாஸ்போர்ட் என்றதை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து ஒரு 15 நாடுகள் உங்களுக்கு நான் இந்த வீடியோட சொல்றாரு. அதாவது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த உலகத்துல பாஸ்போர்ட்டே இல்லை என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது எனக்கு இல்லை. அதாவது லண்டன் மகாராணிக்கு அவருக்கு பாஸ்போர்ட்டே இல்லை. அவ இந்த நாட்டுக்கு போனாலும் கையாட்டி ஜாலியா போகலாம். சரி வாங்க, இப்ப 10வது இடத்துல எந்த நாடு இருக்குன்றத பார்ப்போம். 10வது இடத்துல போலந்து இருக்குது. போலந்து நாடு 10வது இடத்துல. அதாவது 150 நாடுகளுக்கு வீசும் இல்லாமல், அதாவது விசா இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடிய தலைநில போலந்து நாட்டு பாஸ்போர்ட் இருக்குது. 9வது இடத்தை பாத்தீங்களா இருந்தா கங்காரி என்ற ஒரு நாடு. அது ஒரு நாடு கூட போகலாம். 151 நாடு விசா இல்லாமல் அந்த பாஸ்போர்ட் உள்ள நாங்க பிரயாணம் செய்யலாம். 8வது இடத்தை பாத்தீங்களா இருந்தா மால்டா, அடுத்தது செச்சியா. இந்த 2 நாடுகளும் இருக்குது. அது அந்த 2 நாட்டு பாஸ்போர்ட்ல நாங்க 152 நாடுகளுக்கு விசா இல்லாம. 7வது இடத்தை பாத்தீங்களா இருந்தா ஐஸ்லாந்து அல்ல ஈஸ்லாந்து. இந்த நாட்டு பாஸ்போர்ட்ல 153 நாடுகள் நீங்க ஃப்ரீயா விசா இல்லாம. 6வது இடத்துல 3 நாடுகள் இடம் பிடிச்சிருக்கு. அந்த 3 நாடுகள் 154 நாட்டுக்கு போகலாம் விசா இல்லாமல். அதுல ஒரு நாடு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கிறிஸ்டி. இந்த 3 நாடுகள் தான் 6வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது இடம். 5வது இடத்துல அது 3 நாடுகள் தான் மலேசியா, ஈர்லாந்து, கனடா. இந்த 3 நாடுகள் 155 நாடுகளுக்கு போகலாம். 155 நாடுகளுக்கு போகலாம் விசா இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது இடத்துல நிற்கிறது 7 நாடுகள். அது 156 நாட்டுக்கு போகலாம் விசா இல்லாமல். அதுல ஜப்பான் இடம் பெற்று இருக்குது. அடுத்தது ஐரோப்பால 60 நாடு இடம் பெற்று இருக்கு. அதாவது போர்த்துகல், சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, லுக்சம்பர்க், பெல்ஜியம், ஆஸ்திரியா. இந்த 7 நாட்டுல நீங்க இருந்தீங்களா இருந்தா 156 நாட்டுக்கு நீங்க விசா இல்லாம போகலாம். 3வது இடத்தை பாத்தீங்களா இருந்தா 9 நாடுகள் இடம் பிடிச்சிருக்குது. அது 157 நாட்டுக்கு விசா இல்லாம போகுது. அந்த நாடுகள் டென்மார்க், இத்தாலி, பிரான்ஸ், பின்லாந்து, நோர்வே, ஸ்பெயின், அமெரிக்கா, அடுத்த விட குரோஸ் பிரித்தானியன், அதாவது லண்டன், அடுத்தது ஸ்வீட் கொரியா. இப்ப நாங்கள் கடைசி 3 இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது என்ன ஒரு விளையாட்டிலே 3 பேருக்கு தான் பரிசு கிடைக்கிற மாதிரி இந்த 3 இடத்தையும் வந்துட்டோம். அந்த 3ல இதுக்குள்ள இந்தியா, ஸ்ரீலங்கா இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதெல்லாம் இங்க அதை விடுவோம். ஆனால் அதுவள் இல்லாட்டியும் பரவாயில்லை. தமிழுக்கு பேர் சொல்ல ஒரு நாடு இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லத்தான் போறோம். அதுக்கு முதல் 2வது இடத்துல இருக்கிறது ஸ்வீடன். ஸ்வீடன் பாஸ்போர்ட் நீங்க வச்சிருந்தீங்களா இருந்தா 158 நாடுகளுக்கு நீங்க விசா இல்லாம பிரயாணம் செய்யலாம். இப்ப நாங்க பார்க்க போறது 1வது இடத்துல இருக்கிறது சிங்கப்பூர் அண்ட் ஜெர்மனி. 2 நாடும் தான் 1வது இடத்துல இருக்குது. அது இந்த 2 நாடும் 159 நாடுகளுக்கும் நீங்க விசா இல்லாம போயிட்டு வரக்கூடியதா இருக்கு. அதாவது இந்த 2 பாஸ்போர்ட்டும் வச்சிருக்கிறாங்க. கூடுதலா உலகத்துல எல்லா இடம் விசா இல்லாம போகக்கூடிய சாத்தியம் கூட இருக்குமே. சொல்ல போனா மகிழ்ச்சியா தான் இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா சிங்கப்பூர் பாஸ்போர்ட்ல கூடுதலா நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள தமிழ்ல எழுதியிருக்கு. காசுல இருக்கபடியா பாஸ்போர்ட்ல எழுதியிருக்கலாம். ஆரே உங்களுக்கு அது தெரிஞ்சால் கீழே கொமாண்டோ கீழே எழுதுங்கோ. சிங்கப்பூர் பாஸ்போர்ட்ல தமிழ்ல எழுதியிருக்கு. அதாவது எனக்கு உண்மையா நான் பாஸ்போர்ட் காணல, அதாவது அந்த கேள்வியை உங்கள்கிட்ட வைக்கிறேன். சோ இப்ப வாங்கோ. அடுத்தது இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அவை எந்த லெவல்ல எங்க நிக்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் இப்ப இந்தியா பாஸ்போர்ட்டை பார்ப்போம். இந்தியா பாஸ்போர்ட் 77வது இடத்துல நிக்குது. அதே நேரத்தில் 49 நாடுகள் இந்தியா பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. ஃப்ரீயா நீங்க போகலாம். இதே மாதிரி ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா இருந்தா 87வது இடத்துல நிக்குது ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட். அதே மாதிரி 38 நாடுகளுக்கு ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. ஃப்ரீயா நீங்க விசா இல்லாம போகலாம். அடுத்தது இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி
இத்தனை நாடுகளுக்கு ஃப்ரீயா போகலாம் என்று உங்களுக்கு சொன்னார். ஆனா எந்தெந்த நாடுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் வெறு விரைவில் அடுத்த ஒரு வீடியோ செய்வேன். ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது. அந்த இணையதளத்துல போனீங்களா இருந்தா எந்த பாஸ்போர்ட் உலகத்துல எந்த பாஸ்போர்ட் எந்த நாட்டுக்கு ஃப்ரீயா போகலாம் என்று அனைத்தும் அந்த டீட்டெயில் அதில் இருக்குது. அந்த இணையதளத்தை உங்களுக்கு நான் ஒரு விரைவில் அறிமுகப்படுத்துவேன். அந்த இணையதளத்துல எந்த நாட்டு பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டுக்கு எந்தெந்த நாட்டுக்கு போகலாம், அல்லாட்டி ஜெர்மன் பாஸ்போர்ட்டுக்கு எந்தெந்த நாட்டுக்கு போகலாம் என்று எல்லாத்தையும் நீங்க டீட்டெயிலாக கொடுத்து பார்க்கலாம். சோ அடுத்த வீடியோ அதை நான் உங்களுக்காக உருவாக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் மறந்துடாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல புதினங்களோட உங்களுக்கான இணைவன் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.